ஜாஹ்னவின்னு பேர் வச்சாங்க. தூய கடல் நீர் அடிசில் உண்டு அது துறந்தான் ஆய அதனால் அமரும் உடையான மாய வினை வாழ் அவுணன் வாதவிதன் வன்மை காயம் இனிது உண்டு உலகின் ஆரிடர் கலைந்தான். தூய கடல் நீர் அடிசில் உண்மையான கடல்கள், அதாவது அவர் உண்பதற்கு முன்னால் வரைக்கும் அது உட்கடல் இல்லை, அத உண்டு அது துறந்தான் உமிழ்ந்தான். அந்த காரணத்தினாலே அவன் குள்ள மொழியானான். மாயவினை வாழவுணன் வாதவிதன் வன்மை காயம் இனிது உண்டு. மாய வினையை உடைய கொடுமையான அரக்கன் வாதாபி இல்வன் அப்படிங்கிற 2 பேர் இருக்க. வாதாபி இல்வலனுடைய என்ன பண்ணா, வாதாபி கறி சமைச்சு போட்டான், ஆடாக்கி கறி சமைச்சு போட்டான். இவனை சொல்லல சாப்பிட்டு வாதாபி ஜீனோ பவான்ட்டார். வாதாபி வாடானா அவனால வர முடியல, அவ்வளவுதான் போயிடுச்சு, இனிமே ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு அது ஒரு. அப்படி வன்மை காயம் இனிது உண்டு, அவன் உடலை உண்டு உலகின் இடர் கலைந்தார். 6 இடர் கலைந்தார், உலகத்தினுடைய துன்பத்தை தீர்த்தவன். யோகம் ஒரு பேருயிர்கள் தாம் உலைவராமல் ஏகு நெறி யாது என விதித்து அடியின் ஏறி மேக நெடு மாலை தவள் விந்தம் எழும் விண்தோய் நாகம் அது நாகமுற நாகமுற நின்றார். நாகமது நாகமுற நாகமென நின்றார். இந்த மாதிரி நமக்கு அவசரமா அதான் சொன்னார் சொக்கன், நமக்கு அவசரத்தில் இருக்கிற நேரத்தில் தான் இந்த மாதிரி பாட்டெல்லாம் வரும். யோகம் ஒரு பேர் உயிர்கள் தான் உலைவுறாமல் யோக மார்க்கத்தில் நிலை நிற்கின்ற முனிவர்கள் தாங்கள் போகின்ற வழி என்ன என்று தெரியாமல் விந்தியாச்சல பருவமானது விரிந்து கொண்டே போன காரணத்தினாலே அதன் மேலே ஏறி மேக நெடு மாலை தவள் விந்தம் எனும் விந்தியாச்சலம் என்கின்ற விண்தோய் நாகம், விண்ணை தொடுகின்ற விண்ணிலே தோய்ந்திருக்கின்ற மலை நாகம், அது நாகமுற பாதாளத்தை முற நாகலோகம் இல்லையா, நாகம் அது நாகமுற, அந்த மலை அது பாதாளத்துக்கு போக யானையை போல பெருமிதத்தோட நின்றான். நாகம் அது நாகமுற நாகமென நின்றான். மூசு அரவு சூடு முதலோன் உரையின் மூவா மாசு இல் தவ ஏகு என மூவா மாசு மாசிரவ மாசு இர ஏக படாது திசை மேலாள் நீசமுற வானின் நெடு மாமலையம் நேரா ஈசன் நிகழாய் உலகு சீர்பெற இருந்தார். மேல்நாள் வடாது திசை நீசமுற, ஒரு காலத்துல வடக்கு திசை தாழ்ந்து தென் திசை உயர்ந்து நீளவும் மேல் எழவும் மூவா மாசில் தவ என்றும் மூப்படையாத மாசில்லாத தவத்தை உடையவனே போய் அதை செய் என்று சொல்ல ஏவியன நேர போய் அக்கட்டளைப்படி வானின் நெடு மாமலையம் நேர விட்டளவு உயர்ந்த பெரிய மாமலையை அடைந்து ஈசன் நிகராய், அந்த பக்கத்தில் பார்வதி பரமேஸ்வரர்களே திருமணம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த பக்கத்தில் இவர் வந்து மலை மேல ஏறி அதை பேலன்ஸ் பண்றதுக்கு அமைதி நிற்கிறார். இந்த பக்கம் அந்த பக்கமும் இருந்தது. இவர் ஈசன் நிகராய் அந்த பக்கம் வடகோடு உயர இது வடகோடு தாழ தென்கோடு உயர தென்கோடை அமுக்கி அதை உயர்த்தி சமன் செய்தார். உலக சீர் பெற இருந்தார்.
உழக்கும் மறை நாளினும் உயர்ந்து உலகம் ஓதும் வழக்கினும் மதிக்கவியினும் மரபின் நாடி நிழல் பொலி கணிச்சி மணி நெற்றி உமிழ் செங்கன் தழல் புரை சுடற்கடவுள் தந்த தமிழ் தந்தான். வைமுகோ இந்த ஒரு பாட்டுக்காவது உரைய மாத்தாம அப்படியே அப்படியே எழுதிருக்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உழக்கும் மறை நாளினும் 4 மறைகள் ஒதுக்கின்ற அது வருந்தி பயில்கின்ற 4 மறைகளிலும் உயர்ந்து உலகம் ஓதும் வழக்கினும் நாடக மரபினும் உலகியல் மரபினும் வந்து ஒரு தொல்காப்பி சுத்தம் நாடக மரபு உலகியல் மரபு அது வந்து இலக்கிய மரபு பேச்சு மரபு. அப்படி மறையாலும் உயர்ந்து ஓதும் வழக்கினும் மறைகளிலே பயிலத்தக்கதாகிய மொழியிலும் மதிக்கவியிலும் மதியாலே செய்யப்படுகின்ற கவியிலே வழங்குகின்ற மொழி ஒரு வகையாகவும் மரபின் நாடி இதெல்லாத்தையும் முறையோடு நாடி நிழல் போலி ஒளி பொலிகின்ற கணிச்சி வானம் சூலத்தை தாங்கிய மணி நெற்றி உமிழ் செங்கல் 3வது கண்ணை நெற்றியிலே கொண்ட தழல் புரை சுடர் கடவுள் அக்னியை கண்ணில் நெருப்பை உமிழக்கூடிய செங்கண்ணிலிருந்து செங்கண் தழல் புரை சுடர் கடவுள் செங்கண்ணிலிருந்து தழலை உமிழ்கின்றதாகிய சுடற்கடவுள் தந்த தமிழை தந்தார். அவர் இவனிடத்தை கொடுத்தான், இவன் உலகு கொடுத்தார். எண்ணினில் நிலத்தினில் விகற்ப உலகில் பேர் எண்ணினில் இருக்கினில் இருக்கும் என யாரும் உள் நினை கருத்தினை உறப்பெறுவதனால் பெறுவதனால் என் கண்ணினில் எனக்கு கழிப்பொரு மனத்தான் இறைத்த மறை நாளினோடு இயைந்த பிற யாவும் நிறைத்த நடு ஞானம் கல்லில் நடு நாள் விட்டு அரைக்கும் அயனாலும் அறியாத பொருள்நேர் நின்று உரைக்கும் உதவுமாறு உணர்ச்சியை துவப்பான். உயிர்ந்தனர் இமைப்பினர் உயிர்த்தனர் படத்தோர் அந்தனர் அறத்தின் நெறி நின்றனர்கள் ஆனா வெந்திரல் அறக்கர் விட வேர் முதல் அறுப்பான் வந்தனன் மருத்துவன் என தறி வலிப்பான். ஏனை உயிர்ப்பான் உழவை யாவும் இடை வேவித்து ஊன் நுகர் அறக்கர் குறுமை சுடு செலுத்தும் காண அனலை கடிது அழித்து உலகு அழிப்பான். வானமழை வந்தது என முந்துரு மனத்தான். கண்டனன் ராமனை வர கருணை கூற குண்டரீக வாழ்நயனம் நீர் பொழிய நின்றான் என் திசையும் 7 உலகம் எவ்வுயிரும் பொய்ய குண்டிகையின் பொறியில் காவிரி கொண்டான். விண்ணில் நிலத்தினில் விகற்ப உலகினில் பேரெண்ணில் இருக்கினில் இருக்கும் என யாரும் உள்நினை கருத்தினை உறப்பெறுவனேல் என் கண்ணில் எனக்குள் கழித்துவான். ஆகாயத்திலும் பூமியிலும் அதிலிருந்து மாறுபட்ட விகற்பமான மாறுபட்ட உலகங்களிலும் பேரெண்ணினில் யாருடைய மனத்திலும் உள்ள எண்ணத்திலும் இருக்கினர் ரிக்கு முதலாகிய வேதங்களிலும் இருக்கு இருக்கினில் இருக்கும் ரிக் முதல் 4 வேதங்களிலும் இருக்கும் என்று யாரும் மனத்தால் நினைக்கின்ற கருத்தன் உறப்பெறுவனில் எனக்கு எதிராக வந்து நிற்பான் என்றால் என் கண்ணால் அதை காண்பேன் என்றால் என்னுடைய தவம் எத்தகையது என்று எனக்கொடு என்று கொண்டு களிப்பு மனத்திலே களிப்பு எழுந்தது. இறைத்த மறை நாளினோடு இயைந்த பிற யாவும் நிறைத்த நடு ஞானம் நிமிர் கல்லில்
நெடுநாள் இட்டு அரைத்தும் அயனாலும் அறியாத பொருள் நேர் என்று உரைக்கு உதவுமால் என்று உணர்ச்சியும் உணர்ப்பான். 4 மறையும் இறைத்த மறை, ஒலிக்கின்ற மறை, ஒலிக்கின்ற மறை, ஒலிக்கின்ற மறை 4னோடு இயைந்த பிற சாஸ்திரங்களையும் நிறைத்த நெடு ஞானம், நிறைவான ஞானம் என்கின்ற கல்லிலே பலகாலமாக இட்டு அரைத்துக் கொண்டிருந்தாலும், ஞானம் என்ற கல்லிலே இட்டு, ஞானம் என்ற கல்லிலே இட்டு அரைத்துக் கொண்டிருந்தாலும், even if you ponder over such things for a very long time, கிடைக்காத பொருளாக இருக்கும். அயனாலும் அறியாத பொருள், பிரம்மனாலும் அறிந்து கொள்ள முடியாத பொருள் நேர் நின்று உரைக்கு உதவுமா. என்னோட நின்று நேருக்கு நேரம் பேசணும்னா அந்த இது மயில் கூச்சம் போன்ற உணர்ச்சியில் உயிர்த்தனர் இமைப்பிலர், உயிர்த்தனர் தவத்தோர், உயர்ந்தனர் இமைப்பிலர், உயிர்த்தனர் தவத்தோர், அந்தனர் அறத்தினர் நின்றனர்கள். ஆனால் வெந்திரல் அறுக்கர் விட வேறு முதல் அறுப்பான் வந்தனன் மருத்துவன் என தனி வலிப்பான். அவருக்கு தனக்கு தானே நன்றாக வலிப்பான், துணிவு பெறுவான். ஆனால் உயிர்ந்தனர் இமைப்பிலர், தேவர்கள் இமையாத தேவர்கள் உயிர்வடைந்தனர். உயிர்த்தனர் தவத்தோர், தவம் செய்பவர்களுக்கு உயிர் கிடைத்தது. அந்தனர் அறத்தினரி நின்றனர். இனிமேல் அந்தனர்கள் அறநெறியிலே நிற்காமல் இருக்கிறார்கள். ஆனா வெந்திரல் அறக்க, இந்த ஆனாவான் சக்தியுள்ள மும்முதலை எம்முதலும் மும்முதல் ஓர்தலை உள்ளது நாற்பதுல ரமணர் எழுதியிருக்கார். இந்த ஆனா அப்படிங்கிற வார்த்தைக்கு பொருள் தெரியாம ரொம்ப இல்லை. இந்த மாதிரி இடத்த பார்த்து தான் அதை புரிஞ்சுது. ரமணரை புரிஞ்சுக்கிறதுக்கு கம்பர் வேண்டியிருந்தது. ஆனா ஆனாவாம் சக்தி அழியாத சக்தின்னு அர்த்தம். ஆனா வெந்திரல் அரக்கர், முடியில்லாத வெந்திரலை உடைய அரக்கர்கள் வேறு முதல் அறுப்பான் வந்தனன் மருத்துவன். வேரோட அடுத்துன்னு போறதுக்கு டாக்டர் வந்துட்டாம்பா. உயிர்த்தனர் இமப்பிலர், உயிர்த்தனர் தவத்தோர், அந்தனர் அறத்தினர் என்றார்கள். ஆனா வெந்திரல் அரக்கர், முடிவில்லாத கொடுமையான தன்மையை, கொடுமையான சக்தி படைத்த அரக்கர் என்கின்ற விஷவேரை, அரக்கர் என்கின்ற விஷவேரை முதல் அறப்பான், அறக்களைவான், வேறு முதல் இருப்பான். மரத்தை பார்க்குறீங்க, அது திஷ்டம். மரம் செழித்து வளர்ந்திருந்தால் அதனுடைய வேர் செழித்து இருக்க வேண்டும் என்பதை அனுமானிக்கிறீர்கள், அது ஆதிருஷ்டம். இந்த வேறற களைவது அப்படின்னு சொன்னா, வேறற களைற வரைக்கும் அது முளைச்சினே தான். அருகம்புது ஒரு புல்லு சாட்சி இருக்கு. பிடுங்கி எறிங்க, எத்தனை தடவை பிடுங்கி எறிஞ்சாலும் வளரும். டைம் இல்லை, வேர் முதல் அறுப்பான் வந்தனன் மருத்துவம். இப்படி புல் பூண்டெல்லாம் அப்ப பிடுங்குறவன் யார் தெரியுமா? வேரோட பிடுங்குவான், மருத்துவம் தான் பிடுங்குவான், மூலிகை எழுப்பிடுவான். வந்துட்டாப்பா வேற வந்துட்டான் அப்படின்னு சொல்லி ஏனை உயிராம் உலகம் விஷம்னு சொல்லியிருக்காரு இல்லையா? அதனால விஷத்தை முழுக்க எடுக்கிறது மருத்துவனோட வேலை இல்ல. அந்த விஷத்தையும் அமிர்தமாக்குறதும் மருத்துவனோட வேலை தான். ஆனா இங்க பாம்புனுடைய விஷத்தை புரோட்டீன் தானே. ஒரு வருஷம் 2 பேருக்கு ஒரு வருஷத்துக்கு தேவைப்படுற புரோட்டீன் ஒரு தடவை கிடைக்கிற அது இருக்கு. அதை தாங்க முடியாம அளவு கஞ்சினா அமிர்தமும் விஷம் வாங்குது. அதுதான் அளவோட இருந்தால் விஷமும் வாங்குது. அவங்க வந்து டெய்லி அதனால அவரை இது பண்றாரு, சொட்டு சேர்க்கிறார். ஸ்லோ பாய்சனிங் இல்ல, பாய்சனிங் இல்ல, ஸ்லோ பாய்சனிங் becomes a medicine.
இம்யூனிட்டி லெவல் 7. கண்ணன் ராமனை வர கருணை கூற ஏனை உயிராம் உலவை யாவும் இடை வேவித்து ஊன்நுகர் அரக்கர் உரிமை சுடு சினத்தின் காண அனலை கடிது அவித்து உலகளிப்பான் வானமழை வந்தது என முந்துருமான அரக்கர்கள் தம் உயிர்கள் இல்லாமல் மற்ற உயிர்கள் எல்லாவற்றை ஏனை உயிராம் உலவை யாவும் வெந்து உலவைங்கிறது இப்பதான் பார்த்தோம் அந்த பற்றி உலர்ந்த பட்டு போன மரம் யாவும் இடை வேவித்து அது மரத்துல கொளுத்தின்னு இருக்காங்க. எல்லா உயிர்களும் உலவையாக இருந்து மற்ற மரங்களாக உணர்ச்சியற்ற மரங்களாக கிடந்து அதோட உடல்கள் எல்லாத்தையும் வேக வச்சு ஊன்நுகர் அரக்கர் என்கின்ற இடியை சுடு சினத்தினால் காண அனலை காட்டுல தீப்பற்றி எரிந்து கொண்டிருக்கின்ற போது இந்த அரக்கர் என்கின்ற தீப்பற்றி எரிந்து போது அது கடிதவித்து உலகை காப்பாற்றுவதற்காக உலக அழிப்பான் வானமழை வந்தது. காட்டுல தீப்பிடிச்சா வானத்துல இருந்து மழை பெஞ்சாதான் அணைய முடியும். வானமழை வந்தது என முந்துரு மனத்தான் கண்டனன் ராமனை வர கருணை கூற புண்டரிக வாழ்நயனம் நீர் பொழிய நின்றான் என் திசையும் 7 உலகும் உயிரும் உய்ய குண்டுகையினில் பொருவில் காவிரி கொணர்ந்தான். என் திசையும் 7 உலகம் உயிரும் உய்ய குண்டுகையினில் பொருவில் காவிரி கொணர்ந்தான் கண்டனன் ராமன். இங்க இருந்து அப்படி பின்னால் திருப்பி 8 திசைக்கும் 7 உலகத்துக்கும் எல்லா உயிர்களும் உய்யுமாறு தன்னுடைய கமண்டலத்துல காவிரியை கொண்டு வந்து இங்க கேஆர் இருந்தாங்கள தங்க விட்டு அப்படிப்பட்ட அகத்திய முனிவர் என்ன பண்ணார்னா ராமன் வர கண்டார். உலகத்துக்கே காவிரியை கொடுத்தவர் ராமன் வர கண்டு அவருடைய புண்டரிக வாழ்நயனம் நீர் வழிய நின்றார். அவருடைய தாமரை கண்ணிலிருந்து நீர் வழியுமாறு நின்றார். ராமனை பார்த்து நின்றவனை இன்னும் 12 பாட்டு இருக்கு, 13 பாட்டு இருக்கு. இதுக்கு சோம்பினோம்னா அடுத்த இதுல சோர்ந்து போயிடும். நானும் இது மாதிரி ஜாக்கிரதை. இன்னொரு 5 நிமிஷம் கூடனா பரவாயில்ல. 7:20 டிபேட் பண்ணாதீங்க. நின்றவனை வந்த நெடியோன் அடிபணிந்தான். அன்று அவனும் அன்போடு தழுவி அழுத கண்ணான் நன்று வரவு என்று பல நல் உரை பகர்ந்தான். என்றும் உளதன் தமிழ் இயம்பி இசை கொண்டான். வேதியர்கள் வேதமொழி வேறு பல கூற காதல் மிக நன்று எழில் கமண்டலுவின் நல்நீர் மாதவர்கள் வீசி நெடுமா மலர்கள் தூங்க போது மனம் நாறு குளிர் சோலை கொடுபுக்கான். பொருந்த அமலன் பொலிலகத்து இனிது புக்கான். விருந்து அவன் அமைத்த பின் விரும்பினன். விரும்பி இருந்தவன் இழைத்த எனது இல்லிடையில் வந்து என் அருந்தவம் முடித்தனை அற்கு அரச என்றார். என்ற முனியை தொழுது ராமன் இமையூரும் நின்ற தவமுற்றும் நெடியோரும் உன் தன் அருள் பெற்றுள்ளர்கள் உன் அருள் சுமந்தேன் வென்றான் அனைத்து உலகும் மேல் இனியன் என்றான். தண்டக வனத்து உரைதி என உரைதர கொண்டு உண்டு வரவு இத்திசை என பெரிது உவந்தேன் என் தகு குணத்தினை எனக்கொடு உயர் சென்னி துண்ட மதி வைத்தவனை ஒத்தமொழி சொன்னான். நின்றவனை வந்த நெடியோன் அடிபணிந்தான். அப்படி நின்றவனாகிய அகத்தியனை வந்த நெடியோன் ஆகிய ராமன் தாளிலே விழுந்து வணங்கினான். அன்று அவனும் அன்போடு தழி அந்த சமயத்துல அகத்தியனும் அவனை மார்புற தழுவி கொண்டு அழுத கண்ணால் கண்ணிலே நீர் வர நன்று வரவு உன் வரவு நல்வரவாக என்று சொல்லி பல நல்லுரை பகர்ந்தான். பல நல்ல உரைகளை இனிய உரைகளை சொன்னான். என்றும் உளத்தென் தமிழ் இயம்பி இசை கொண்டான். என்றும் உளத்தென் தமிழ் இயம்பி என்றென்றும் இது வழக்கொழியாமல் நிற்கப் போகின்ற நிற்பதாகிய தென்தமிழை இயம்பியதால் புகழ் கொண்டவனாகிய அகத்தியன் என்று சொன்னான். வேதியர்கள் வேதமொழி வேறு பல கூற
காதல் மிக நின்று எழில் கமண்டலுவின் நல்லீர் மாதவர்கள் வீசி நெடு மாமலர்கள் தூவ போதுமனும் நாடு குழு சோலை கொடுக்க அங்கே வேதியர்கள் வேதம் ஓத ஆரம்பித்தார்கள். இன்னும் பல ஆட்சிகளை சொல்ல ஆரம்பித்தார்கள். எழில் அங்க காதல் மிக நின்று அவருடைய உள்ளத்திலே அன்பு மிகுதியாலே சூழ்ந்து நின்று கையில இருக்கின்ற கமண்டத்திலிருந்து நீரை வாரி புரோட்சிக்கிறதுன்னு அப்படி தெளித்து கமண்டலின் நல்நீர் மாதவர்கள் வீசி நெடு மாமலர்கள் தூவ அப்படி மாமலர்களை தூவி வரவேற்க போது மனம் நார் மலர்களின் மனம் வீசுகின்ற குளிர் சோலை. இதுல இவங்க தண்ணி தெளிக்கிறது வேற, கமண்டூர்ல இருந்து நீர் தெளிக்கிறது வேற, வேத ஓட்டம் வேற, எல்லாம் சேர ஒரு உள்ள வந்தார். பெருத்த அமலன் பொருந்த அமலன் பொழிலகத்தை இருந்து புக்கான் விருந்து அவன் அமைத்தவன் விரும்பினன் விரும்பி இருந்தவன் இழைத்த என் இலடையில் வந்து அருந்தவம் என் அருந்தவம் முடித்தனை அருட்கரச என்றார். ராமன் சோலை அந்த சோலைக்குள்ளே பொருந்துமாறு பொழிலக அந்த பொழிலின் கண்ணே இருந்த அகத்தில் இனிது புக்கான் விருந்து அவன் அமைத்தபின் அங்கே அகத்தியன் விருந்தவன் அமைத்தபின் அதை விரும்பி உண்டான் விரும்பி அமைத்தபின் விரும்பினான் விரும்பி இருந்தவன் இழைத்த எனது இல்லிடையில் வந்து இவ்வளவு தவம் நோற்ற என்னுடைய வீட்டுக்கு கிரகத்துக்கு வந்து என்னுடைய தவத்தை முடித்து வைத்தாய் அருளுக்கு அரசனே அப்படின்னு சொல்லி ராமனை அகத்தியர் துதித்தார். என்ற முனியை தொழுது ராமன் இமையோரும் நின்ற தவம் முற்றும் நெடியோரின் நெடியோரும் உந்தன் அருள் பெற்றுள்ளவர்கள் உன் அருள் சுமந்தேன் என்றன் அனைத்துலகும் மேல் இனி என் என்றான். என்ன சொல்றீங்களே? என்ற முனியை தொழுது ராமன் அந்த முனியை ராமன் தொழுதான். தொழுது இமையோரும் நின்ற தவம் முற்றும் நெடியோரின் நெடியோரும் பெரிய பெரிய முனிவர்களும் உந்தன் அருள் பெற்றுள்ளது அவர்களெல்லாம் அருள் அல்ல உன் அருள் சுமந்த சுமந்த அருளை சுமந்த பெரிய லோடு அதை நான் சுமந்திருக்கிறேன். வென்றான நாய்த்து உலகம் இனிமே நான் உலகத்தை எல்லாம் ஜெயிச்சாச்சு, இதுக்கு மேல இன்னும் எனக்கு கிடைக்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டார். தண்டக வனத்து உரைதி என்ற ஒன்று மட்டும் சொல்லிடுறேன். உன்றன் இருக்கு இல்லையா, அதுதான் கரெக்ட். உந்தன் இதுதான் சரியான படம். பாரதியார் எப்பவும் கரெக்ட் ஆயிடுச்சு, எல்லா பாட்டிலையும் கரெக்டா இருக்கும். உன்றன் பாடுறவங்க உந்தன்னு மாத்தி பாடுறாங்க. உன்றன் தான் கரெக்ட். அதை பிரிச்சு எழுதுறோம். பிரிச்சு உன் தன்னு எழுதலாம், உந்தன்னு எழுதக்கூடாது. சேர்த்து எழுதக்கூடாது. இல்ல அதை சேர்த்துனா ஒன்றன் தன்னகர நான் போட்டு உந்தன் அப்படின்னு எழுதக்கூடாது. வேணா இந்த ரன்னகர நான் போட்டு ரெண்டு சொல்லியிருக்கேன். ரன்னகரம் தன்னகரம் தன்னகரம். எந்த குணத்தினை எனக்கொடு உயர் சென்னி துண்ட தண்டக வனத்து உரைதி என்று உரைதர கொண்டு உண்டு வரவு இத்திசை என பெரிது வந்தேன். எந்த குணத்தினை எனக்கொடு உயர் சென்னி துண்ட மதி வைத்தவனை ஒத்த முனி சொல்லு. எந்த குணத்தினை எனக்கோடு உயர் சென்னி துண்ட மதி வைத்தவனை வைத்த முனி சொன்ன. பரமசிவனை பிறை சூடியவனாகிய பரமசிவனை ஒத்த முனிவன் சொல்கிறான். என்ன சொல்கிறான்? நீ தண்டக வனத்திலே உரைகிறாய் என்று மற்ற முனிவர்கள் சொல்லி கேள்விப்பட்டேன். ஆகையினாலே நீ இந்த திசைக்கு என் இல்லத்துக்கு வருவாய் என்று காத்து காதலாகி நின்றேன். எந்த குணத்தினை எண்ண தகுந்த குணத்தை உடையவனே அப்படின்னு சொன்னான். ஈண்டு உரைதி ஐய இனி இவ்வையின் இருந்தால் வேண்டிய மாதவம் விரும்பினை முடிப்பாய். ஈண்டு உரைதி ஐய இனிய வாயின் இருந்தால் வேண்டியன மாதவம் விரும்பினை முடிப்பாய். தூண்ட சினவால் நிருதர் தோன்றியுளர் என்றால் மாண்டு உக மலைந்து ஏமர் மனத்துயர் துடைப்பாய். வாழும் மறை வாழும் மனு நீதி அறம் வாழும் தாழும் இமையோர் உயர்வர் தானவர்கள் தாழ்வார் ஆழி உழவன் புதல்வர் ஐயமில்லை மெய்யே ஏய் உலகும் வாழும் இனி இங்கு உரைதி என்றான்.
செருக்கு அடை அரக்கர் உரி தீமை சிதைவு எய்தி தருக்கு அழிதர கடிது கொள்வது சமைந்தேன் வருக்க மறையோய் இவர் வரும் திசையில் முந்துற்று இருக்கை நலம் நிற்கு அருள் ஏன் என்றனன் ராமன். விழுமியது சொற்றனை இவ்வில் இது இவன் மேல் நாள் முழு முதல்வன் வைத்துள்ளது மூவுலகும் யானும் வழிபட இருப்பது இது தன்னை வடிவாளி குழு வழு இல் கூட்டிலோடு கோடி என நல்கி இப்புவனம் முற்றும் ஒரு தட்டினை இட்டார் ஒப்பு வரவிற்று என உரை ஒப்பு வரவிட்டும் தனித்தனி வரவிற்று என உரைப்ப அறிய வாழும் வெப்பு உறவு பெற்ற அரண் மேருவரை வில்லாய் முப்புறம் எரித்த தனி மொய்கரையும் நல்கா ஓங்கும் மரன் ஓங்கி மறை ஓங்கி மணல் ஓங்கி பூங்குறை புலாவு குளிர் சோலை குடை விம்மி தூங்கு திரை ஆறு தவள் சூழலது ஓர் குன்றின் பாங்கர் உளதால் உரையுள் பஞ்சவடி மஞ்ச கன்னி இள வாழை கனி ஈவ கதிர்வாளின் சென்னல் உல தென் ஒழுகு போதும் உல தெய்வ பொன்னியன எனல் ஆய புனல் ஆறும் உல போதா அன்னம் உல போன் இவளோடு அன்பின் விளையாட ஏகி இனிய வயின் இருந்து உரைமின் என்றால் மேக நிற வண்ணனும் வணங்கி விடை கொண்டான் பாகு அணைய சொல்லியோடு தம்பி பரிவின் பின் போக முனி சிந்தை தொடர கடிது போனான். ஈண்டு உரைதி ஐய இனி இவ்வையின் இருந்தால் வேண்டியன மாதவம் விருவினை முடிப்பாய் தூண்டு சின வாழ் நிறுத தோன்றியோடர் என்றால் மாண்டு உக மலைந்து எமர் மனத்துவை துடைப்பான். ராமனே, இனிமேல் இந்த இடத்திலே உறைவாய், இந்த இடத்திலே வாழ். இனி இவ்வையின் இருந்தால் நீ இப்படி இந்த இடத்துல இருந்தால் வேண்டியன மாதவம் விரும்பினை முடிப்பாய். உனக்கு நீ மனத்திலே நினைத்திருக்கின்ற அத்தனை விதமான தவங்களையும் செய்து முடிப்பாய். தூண்டு அந்த தவத்தைக்கு இடையூறு செய்யுமாறு தூண்டு சில வாழ்நிறுத தோன்றியுள்ளது. அரக்கர்கள் தோன்றினார், உன்னுடைய தவத்துக்கு இடையூறாக அரக்கர்கள் தோன்றினால் மாண்டு உக மலைந்து எமர் மனத்துவை துடைப்பார். அப்படி அவர்கள் வந்துவிட்டார் என்றால் அவர்களை நீயே பார்த்துட்டு போற. எங்களுடைய என்னை போன்றவர்களுடைய மனத்துயரத்தையும் துடைக்க போகிறேன். ஆகையினால ரெட்டிப்பு லாபம் இங்கே தான். வாழும் மறை வாழும் மனுநீதி அறம் வாழும் தாழும் இமையோர் உயர்வர் தானவர்கள் தாழ்வர் ஆழி உழவன் புதல்வன் ஐயமில்லை மெய்யே ஏழு உலகம் வாழும் இனி இங்கு உரைதி என்றார். நீ இங்கே உரைகின்ற காரணத்தினாலே மறை வாழும் மனுநீதி வாழும் அறம் வாழும் தாழ்ந்து கொண்டிருக்கின்ற இமையவர்கள் உயர்வார்கள் தானவர்கள் அரக்கர்கள் தாழ்வார்கள் ஆழி உழவன் புதல்வன் தசரதன் புதல்வனே ஐயமில்லை, இதுல சந்தேகமே இல்லை, உண்மை. ஏழு உலகம் வாழும். நீங்க இருக்கின்ற காரணத்தினால ஏழு உலகம் வாழும் ஆயினபடியினாலே இனி இங்கு உரை இனிமேல் இங்கே வாழ்வாயாக. செருக்கு அடை அரக்கர் குறித்து தீமை சிதை வெய்தி தருக்கு அழிதர கடிது கொள்வது சமைந்தே வருக்கமறையோர் அவர் திசையில் முந்துற்று இருக்கை நாம் நிற்கிறது என்ன. செருக்கு உடைய அரக்கர் தீமை சிதை வெய்தி அவருடைய தீமையெல்லாம் சிதைக்க எண்ணி அவருடைய தருக்கு அழிவு எய்துமாறு
அவர்களை விரைந்து கொல்வதற்கு என்னுடைய சித்தத்திலே எண்ணியிருக்கிறேன், சமைந்தேன். வர்க்கமறையுள் பலவிதமான வர்க்கங்களாக தொகுக்கப்பட்ட மறை வல்லவனே. அவர் வரையில் வரும் திசை, அவங்க இங்க வர வரைக்கும் நான் ஏன் காத்துட்டு இருக்கணும்? அவங்க இருக்கிற திசைக்கு நான் போறேன். அவர் வரும் திசையில் முந்துற்று இருக்கை நிலம். அவங்க வர திசையில முதல்ல போய் நான் உட்காந்துக்கிறது நல்லது. நீ கருளியம், நீ என்ன நினைக்கிற? என்னன்னு நான் விழுமியது சொற்றனை. இவ்வில் இது இவன் மேலாள் முழு முதல்வன் வைத்துள்ளது. மூவலகும் யானும் வழிபட இருப்பது இது தன்னை வடிவாழி குழு வழியில் புற்றிலோடு கோடி என நல்கி இந்த நாராயண தனுசை தான் பரசுராமர் கொண்டு கொடுத்தார். அதை அவர் வர்ணன் கிட்ட கொண்டு போய் கொடுத்தார். வர்ணன் கிட்ட கொடுத்து நான் கேட்கும்போது கொடு அப்படின்னு சொல்லி கொடுத்தார். இப்போ வர்ணம் வந்து இப்போ திருப்பி கொண்டு வந்து இங்கே இதுதான் நம்ம அனுமானிச்சுக்கணும். ஏன்னா கொடுத்துருக்கிறது நாராயண தனுசு தான். அது வால்மீகா வாட்டி அப்படிதான் இருக்கு. நாராயண தனுசை கொடுத்துருக்கார். பரசுராமர்கிட்டையும் தான் கொடுத்துருக்கா. அது எப்படி இங்கே வந்தது அப்படின்னு யோசிக்கணும்னா இதுதான் அனுமானிச்சுக்கணும். இப்போ கடவுள் விஷயமாக நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்து கொடுத்துருக்காரு. விடுமையது சொற்றை உயர்ந்த சிறப்பானவற்றை சொன்னாய். இவ்வில் இந்த வில் இருக்கே, இது மேல்நாள் முழு முதல்வன் வைத்துள்ளது. இது நாராயணத்திலே இருந்தது. மூவுலகும் யானும் வழிபட இருப்பது. மூவுலகமும் நானும் இங்கே வைத்து வழிபட்டு கொண்டிருக்கிறோம். இது தன்னை வடிவாழி குழு வாழிக்குழு கூட்டமான அம்புகள், தொகுதியான நிறைய அம்புகளோடு. வாழினா அம்பு, அம்பு. வழியில் புட்டில், அதான் அம்பராத்துணி. வடிவாழி குழு வழியில் புட்டிலோடு கோடி. அது அம்புகளையும் அம்பரா தூணிகள் ஒரு காலத்திலும் குறையாத அம்பரா தூணிகள் புட்டிலோடு கோடி எடுத்துக்கொள் கொள் என்று சொல்லி தான் பாட்டில் வந்திருக்கும். இது வேற வில், இதுவும் இது நாராயண பரசுராமன் கொடுத்தது நாராயண வில் தான். பரசுராமன் கொடுத்த வில் வந்து இப்போ நாராயண வில் வருணன் கிட்ட போச்சு. வருணன் இங்க கொண்டு கொடுத்துருக்கணும், நம்ம அனுமானிச்சுக்கணும். காலதூஷண வதத்தின் போது அவருக்கு அது கைக்குள்ள கிடைக்கிறது இல்லையா? அங்கதான் வருது, அது அவர் கையில வருது. ஓ, இதை மறுபடியும் கொடுத்து வச்சிருக்காரோ? மறுபடியும் வருணன் கொடுத்துதான் நீங்க யூ ஹேவ் டு அசியூம் ஆல் தீஸ் திங்ஸ். நாராயண இதைத்தான் இலக்குவனுக்கு இந்திரசித்தன் கிட்ட போகும்போது தடை வைக்கும்போது அதுதான் ஞாபகம். இந்த வில் அங்க வரதான் அங்க வரும், மறுபடியும் அங்க வரும். இப்புவனமுற்றும் ஒரு தட்டினிடை இட்டால் ஒப்பு வரவிட்டு என உரைப்ப அறிய வாழும் வெப்பு உருவு பெற்ற அரண் மேறு வரை வில்லாய் முப்புறம் எரித்த தனி மொய்க்கனையும் நல்க. அவர் வந்து வடவரையை வில்லாக்கினார். அது விடுங்க, நான் சொல்றது வேற. திரிபுரம் இருக்கிறதுக்காக மேருவை வில்லாக எடுத்தார். நான் என்றால் அஞ்சிருக்கும் நச்சாகம் கச்சாகும் வாழந்தான் அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்தினாராம் ரெட்டக்குலவரை. நான் என்றால் நஞ்சிருக்கும். அந்த நான் வாசுகி பாம்பானத்தினால அதுல நஞ்சு இருக்கும், இல்லைன்னா நஞ்சு போயிருக்கும். நச்சாகம் கற்சாகம் எடுத்த மலையோ கல்லால் ஆனது, அந்த எடுத்த வில்லோ கல்லால் ஆனது, வளையக்கூடியதில்லை. பானந்தான் அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்தினாங்க. திருமாலுக்கு என்ன குறை சொல்றதுன்னு பார்த்தாங்க. மண் தின்ற பானமேன்னு காலமேகம் எடுத்து கொடுத்தான். கிருஷ்ணாவதாரத்தில் மண்ணை தின்ற பானம்னு ஒரு அர்த்தம், மண்ணை தின்று துருப்பிடித்த பானம்னு அர்த்தம். மண்ணால் தின்னப்பட்டு துருப்பிடித்த பானம் அர்த்தம். இப்போ அது என்ன சொல்றாருன்னா, இப்புவனம் முற்றும் ஒரு தட்டிடை இட்டால் உப்பு வரவிட்டு இதுக்கு உப்பு
ஒப்பாகவும் ஒப்பாக வர எதுவுமே இல்லாதது என்று உரைப்பு அறிய வாழும் இந்த வாழும் சிவபெருமானுடைய வாழ். ஆனால் அது சிவபெருமானுடைய வாழ் இப்போ இதில் கொடுத்தது இல்லை. இது வந்து ஆளை உடைய அரசர் அரண்னு எடுத்துக்கோங்க. ஏன்னா அந்த சந்திரஹாசத்தை ஏற்கனவே ஆள் கொடுத்தாச்சு. மேல் வரை இல்லாய் முப்பரை எதிர்த்த தனி மொய்க்கணை எனது திருமால் தான் அதில் இதுவாக இருந்தார். கடைசியில் அவர் சிரிப்பால் எரித்தார், அது வேற விஷயம். இப்போ இவர்கிட்ட கொடுத்துருக்கிறது வைஷ்ணவாஸ்திரம். வைஷ்ணவாஸ்திரத்தில் இதையும் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தார். ஓங்கும் மரண் ஓங்கி மலை ஓங்கி மணல் ஓங்கி பூங்குலை புலாவு குளிர் சோலை புடை விம்மி தூங்கு திரை ஆறு தவழ சூழலது ஒரு குன்றின் பாங்கர் உலதால் உறைவு பஞ்சவடி மஞ்சள். பஞ்சவடிங்கிற இடம் ஓங்கும் மரம் ஓங்கி மலை ஓங்கி மணல் ஓங்கி, அதாவது நதியினால அடித்து கொண்டு வரப்படுகின்ற மணல் ஓங்கி பூங்குலை குலாவு குளிர் சோலை சோலை புடை விம்மி பக்க இடங்களெல்லாம் சோலைகளாக சூழ்ந்து தூங்கு திரை ஆறு மெல்லன நகர்கின்ற தூங்கு திரை ஆறு. திரைங்கிறது அலை, மெதுவாக நகர்கின்ற அலை தூங்கு திரை. தவள் சூழல் அப்படி சூழுகின்ற ஒரு குன்றின் பாந்தர் உலதால் உறையும் பஞ்சவடி மஞ்சள். பஞ்சவடி அப்படிங்கிறதுக்கு அர்த்தத்தை சொல்லிடுறேன். 5 ஆலமரங்கள் அர்த்தம் இருக்கு. 5 ஆலமரங்கள் இருக்கின்ற காரணத்தினால அந்த இடத்துக்கு பஞ்சவடின்னு பேரு. கன்னி இட வாழை கனி ஈவ கதிர்வாலின் சென்னல் உள தேனொழுகு போதுமுள தெய்வ பொன்னி எனல் ஆயப்புனல் ஆறுமுள போதா அன்னமுள பொன் இவளோட அன்பினோட அங்க வந்து இளவாழை மரங்கள் கனி தருவதற்காக நிறைய இருக்கின்றன. அங்கே சென்னலும் முற்றி முதிர்ந்து வளர்கின்றது. தேனொழுகும் பூக்கள் நிறைந்திருக்கின்றன. காவேரியை ஒத்த பெரிய ஆறு இருக்கிறது. தெய்வ பொன்னியனலாய புனல் வாழ்வுட காவேரியை ஒத்த ஒரு பெரிய ஆறும் இருக்கிறது. பிறகு அன்னமுள நிறைய ராஜஹம்சங்கள் இருக்கின்றன. எதுக்கு? பொன் இவளோடு அன்பின் விளையாடு. இவ பிடிச்சு விளையாடுறதுக்கு நிறைய அன்னங்கள் இருக்கின்றன. என்ன குறை? ஏகி இனி அவையில் இருந்து உரைனின் என்றான். மேக நிற வண்ணனும் வணங்கி விடை கொண்டான். பாகனைய சொல்லியோடு தம்பி பருவின் பின் போக முனி சிந்தை தொடர கடிது போகிறான். நீங்க அங்க போய் இனிமே உரையுங்கள், பஞ்சவடியில போய் உரையுங்கள் அப்படின்னு அகத்தியர் சொல்றார். மேக நிற வண்ணன் உடனே அகத்தியரை வணங்கி விடை பெற்றுக் கொண்டான். வாகனைய சொல்லாளாக சீதையோடு அன்பு நிறைந்தவனாகிய தம்பி பின்னாலே தொடர்ந்து வர, முனிவனின் சிந்தையும் அவனை பின்தொடர்ந்து வர கடித்து போனான். எங்க? பஞ்சவடிக்கு போனான். அவ்வளவுதானே? இதோட இன்றைய அமர்வை பூர்த்தி செய்கிறோம். அடுத்தது சகாயுக் கான் படம். 40 பாட்டு இருக்கு. அதில் ஆரம்பிச்சு கொஞ்சம் சூப்பனை படம். அடுத்த அமர்வில் சந்திப்போம். சனிக்கிழமை சனிக்கிழமை மார்னிங் 10 மணிக்கு அபிராமி